ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளையிலே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நம்மளுக்கு கற்றுக்கொள்ள கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம வாழ்க்கையில் மாற்ற வேண்டிய காரியங்கள், அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். அல்லேலூயா. சாலமோன் ஞானி எவ்வளவு அழகாக சொல்றார் பாருங்க. சோம்பேறியினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாதான். வாஞ்சை இருக்கும், ஆசை இருக்கும், இது கிடைக்கணும், இது செய்யணும், இது உண்ணணும், இதை பெற்றுக்கொள்ளணும்னு. ஆனா அவர்களுடைய சோம்பேறித்தனத்தினால அதை பெற்றுக்கொள்ள முடியாம போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இந்த சோம்பல் தனத்தை நான் பார்க்குறோங்களே. தேவப்பிள்ளையில் இன்றைக்கி சோம்பேறி குறித்து வேதத்தால் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட சோம்பேறித்தனமாய் காணப்படுகிறோம். இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆலோசனை என்னென்னா, நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சோம்பேறிக்கு விருப்பம் இருக்கும், நான் அதை செய்யணும், இதை வாங்கணும், அதை நடக்கணும்னு. ஆனால் சோம்பேறித்தனத்தினால அது பெற்றுக்கொள்ளாமல் போகிறான். அதே நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. பாருங்களேன், எவ்வளவு பயங்கரமா இருக்கு. சோம்பேறி தன் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லையா. சமைப்பதற்கு ஒரு சோம்பல் தான். எப்படி அதை சாப்பிட முடியும்? அப்போ இங்க வசனம் சொல்லுகிறது, ஜாக்கிரதனுடைய பொருளோ அருமையானது. தேவப்பிள்ளையில இன்னைக்கு நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க நான் பார்க்கிறோம். தேவப்பிள்ளையில இன்னைக்கு நிறைய பேர் சோம்பேறித்தனத்தினால நிறைய நன்மைகள் இழந்து போறாங்க, ஆசீர்வாதங்களை இழந்து போகிறத நான் பார்க்கிறோம். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சாலமன் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். பாருங்க, இது இன்னொரு பயங்கரமா இருக்கு பாருங்க. தன் கையை களத்தில் வைத்து அதை திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறானா. எனக்கு சோம்பேறி இவ்வளோ வேதனையான காரியங்கள், சோம்பேறிதனால எத்தனை நன்மைகளை இழந்து போகிற நான் பார்க்குறோம். இன்றைக்கி ஆவியான கொடுக்குற ஆலோசனை என்னன்னாக்கா, நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது. என்னென்ன தீர்மானம் எடுத்துருக்கீங்க? அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப் ஷெடியூலில் கூட தேவப்படியில் சோம்பல் படாமல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்பினர்களுக்கு இருக்கிறான். ஆமென். பற்களுக்கு காடி கசப்பா இருக்கும்ல, கண்களுக்கு புகை எரிச்சலாக இருக்கும்ல. தேவப்பிள்ளை சோம்பேறி அப்படிதான் இருக்கிறானா. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சோம்பேறி தனத்தை நம்ம விட்டுட்டு சுறுசுறுப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். பாருங்க, அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் போய் ஒருத்தர்களை கற்றுக்கொள் என்று ஒரு காரியத்தை சொல்கிறார். வாசிக்க கேட்போம். சோம்பேறியே, நீ எறும்பிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஆமே. சோம்பேறி யாருக்கெல்லாம் போயிட்டு ஞானத்தை கற்றுக்கொள்ளணுமா? எறும்பின் இடத்துல. அதே நீங்கள் தொடர்ந்து வாசிங்கனாக்கா, அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிபதியும் இல்லாதிருந்தோம். 8வது வசனம், கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கலுமா. எவ்வளோ ஞானத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறா பாருங்க. ஏன்னா அது சுறுசுறுப்பாக இருக்கிறது, சுறுசுறுப்பாக தனக்கு சேர்த்து வைக்கிறது, எதிர்காலத்தை கொடுத்து பிளான் பண்ணுது. இன்றைக்கி சோம்பேறியாக இல்லாதபடி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, உலகத்துக்குரிய காரியத்தில் சரி, தேவப்பிள்ளையில் எல்லாவற்றிலும் நம்ம சுறுசுறுப்பாக, எல்லாவற்றிலும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிப்பார். இந்த ஓய்வினால் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனை நம்ம கற்றுக் கொடுக்க காரியம்னா எதுலேயும் நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாது. ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி. எங்கள் சோம்பேறிகளை போல இல்லாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாக, எல்லாவற்றிலும் ஆயத்தமாக இருக்க நீங்கள் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், பாதுகாத்துக்கிறோம், கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். சோம்பேறியாக இருக்காதீங்க.
ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.